முதலாவது விடயமாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வழக்கு இன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குறிப்பாக 2024ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய புதிய தலைவர் மற்றும் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டமை தவறானது என்பதை சுட்டிக்காட்டி அந்த பொதுச்சபை கூட்டத்துக்கு எதிராக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய அந்த பொதுச்சபை கூட்டத்துக்கு எதிராக ஒரு வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தற்போது 2 வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினமும் அந்த வழக்கு இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே குறித்த வழக்கிலே இடையீட்டு மனுதாரராக ஒருவர் தன்னை பெயர் குறிப்பிட சொல்லி அந்த வழக்கில் ஒரு சமர்ப்பணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே அவரை அந்த வழக்கில் இணைப்பது தொடர்பாக வழக்கினுடைய வழக்காளி மற்றும் எதிராளிகளின் நிலைப்பாட்டை அறிவதற்காக எதிர்வரும் ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிரதானமாக இந்த வழக்கு இந்த 2 வருடங்கள் கடந்து விட்ட நிலையிலும் கூட பிரதானமான வழக்கினுடைய விசாரணைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த நிலையிலே குறிப்பாக 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த தலைவர் தெரிவு இடம்பெற்று ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட இதுவரைக்கும் புதிய நிர்வாகத்தையோ புதிய தலைவராக அவர் பொறுப்பெடுக்கவில்லை. இந்த நிலையிலே பதில் நிர்வாகமே தற்போது இலங்கை தமிழரசுக் கட்சியில் பொறுப்பாக இருக்கின்றது. குறிப்பாக பதில் தலைவராக CVK சிவஞானமும் பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனும் செயற்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் சுமந்திரன் ஸ்ரீதரன் தரப்பினரிடையே ஒரு மோதல் போக்கு தொடர்ந்தும் காணப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் இந்த வழக்கில் இடம்பெற்ற மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வழக்கிலே ஏற்கனவே மாவை சேனாராஜா இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக இருந்தபோது அவரும் இந்த வழக்கு தொடர்பான தனது நிலைப்பாட்டை சமர்ப்பித்திருந்தார். அந்த சமர்ப்பணம் ஒருபுறம் இருக்க, தற்போதைய கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற CVK சிவஞானம் தனது சமர்ப்பணத்தையும் இந்த வழக்கில் ஒரு பதிலாக இணைப்பதற்கு இன்றைய தினம் சமர்ப்பித்திருந்தார். குறித்த சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி வழக்கினுடைய எதிராளிகளாக இருக்கின்ற ஸ்ரீதரன் MP-யினுடைய சட்டத்தண்ணி அதை மறுத்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே மாவை சேனாராஜாவினுடைய சமர்ப்பணம் இருக்கும்போது மற்றொரு பதில் தலைவராக தற்போது வருகின்றவருடைய சமர்ப்பணத்தை ஏற்க தேவையில்லை என்று சொல்லி ஸ்ரீதரன் MP-யின் சட்டத்தரணி வாதிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய CVK சிவஞானம் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகளும் வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வழக்கு இன்னும் தொடர்ந்து நீண்டு செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் காணப்படுகின்றது. தற்போதைய நிலையில் இந்த வழக்கு சுமூகமாகவோ அல்லது விரைந்து முடிப்பதற்கான சாத்தியங்கள் என்பது மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. பொதுவாகவே ஒரு விமர்சனம் இருக்கின்றது, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி பதில் தலைவர் பதில் பொதுச் செயலாளர் என்றதை மட்டுமே வைத்து இயங்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு இந்த வழக்கு எந்தளவு தூரம் விரைந்து முடிக்கப்பட்டு அதன் பின்னர் இந்த கட்சியினுடைய நிலைமை சீருக்கு வரும், இந்த முருகல் நிலைகள் இயல்பு நிலைக்கு வரும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க, இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஆளுகையில் இருக்கின்ற பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையிலே அண்மையிலே இடம்பெற்ற அந்த சபை அமர்விலே ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி தொடர்பாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்னவென்று சொன்னால், உலக அமைதியை வலியுறுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்துகின்ற அந்த போருக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. குறித்த தீர்மானம் தொடர்பாக தீர்மானத்தினுடைய பிரதிகள்
இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த குறித்த தீர்மானம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.எஸ். சுமந்திரன் அதற்கு ஒரு கண்டனம் வெளியிட்டு தனது சமூக வலைதளத்திலே ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். குறிப்பாக உள்ளூராட்சி சபை நிர்வாகங்கள் இவ்வாறு சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான கட்சியினுடைய அனுமதியின்றி இவ்வாறு செயற்படுவது ஆரோக்கியமான விடயமல்ல. சர்வதேச விவகாரங்களை கையாள்வதற்கு ஏற்கனவே வேறு மட்டங்களில் ஆட்கள் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் அவர்கள் அதனை பார்த்து கொள்வார்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் என்ற தொனியிலே அவர் அந்த பதிவை இட்டிருந்தார். குறிப்பாக அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். குறித்த தவிசாளர் மீது ஏற்கனவே ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். குறிப்பாக பச்சிலைப்பள்ளி, குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 சபைகளுமே சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவாளர்களால் இயங்குகின்ற சபைகளாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இதுவும் ஒரு விதத்தில் ஸ்ரீதரன் சுமந்திரன் தரப்பின் மோதலா அல்லது இது அவ்வாறே பார்க்கப்படுகின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த தீர்மான விவகாரமும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் சூடுபிடிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளுக்கு நாள் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படை மற்றும் ஈரான் இடையேயான மோதல் போக்கு தொடரும் நிலையிலே ஈரானினுடைய உச்ச தலைவர் அல்காமினி கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மகன் தற்போது பொறுப்படுத்தியிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் இதுவரை பொது வழியில் தோன்றவில்லை. இந்த நிலையில் அவருடைய மகனும் தற்போது தாக்குதலுக்கு இலக்காகி கோமா நிலையில் இருப்பதாக ஈரானில் உள்ள வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் வருகின்றன. இது இவ்வாறு இருக்க, இன்னொரு புறத்திலே இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட காணொளி ஒன்று தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வெளியிட்ட காணொளியிலே அவரது கையிலே 6 விரல்கள் இருப்பது போன்று அந்த காணொளியில் காட்டப்படுகின்றது. அந்த நிலையில் அது ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட ஏஐ காணொளி என்று சொல்லி தற்போது சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்படுகின்றது. குறிப்பாக நெதன்யாகுவிற்கும் ஏதோ ஒரு தாக்குதல் சம்பவத்தால் அவரும் உடல் இயலாத நிலையிலே இருப்பதால் தான் அவரை ஒத்த காணொளி ஒன்று உருவாக்கப்பட்டு தற்போது பரப்பப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. இதனை தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். நெதன்யாகுவிற்கு என்ன நடந்தது? ஏன் இந்த ஏஐ காணொளி, இது ஏஐ காணொளியா அல்லாட்டி உண்மையில் என்ன நடந்தது என்று சொல்லி பலரும் பலவிதமாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும் ஈரான் நாட்டின் உச்ச தலைவராக இருப்பவரும் தற்போது கோமா நிலையில் இருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் நெதன்யாகு வெளியிட்ட காணொளி தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. இந்த நிலையிலே மத்திய கிழக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு என்ன தீர்வு? இந்த நாடுகள் சுமூகமாக போகுமா என்றால் அங்கும் பிரச்சனை தான் காணப்படுகின்றது. குறிப்பாக அமெரிக்க உயர் மட்டங்கள் தற்போது தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், ஈரானின் பெரும்பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்தி அழித்து விட்டோம். இந்த நிலையில் இன்னும் சில தினங்களுக்குள் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். பார்ப்போம். இந்த யுத்தம் தொடங்கி குறிப்பாக இந்த 12 நாட்களுக்குள்ளேயே 6000 வரையான இலக்குகள் ஈரானிலே அளிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈஸ்டர் தாக்குதலில்
பிரதான சந்தேக நபராக கருதப்பட்டு தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலை தொடர்பாக, குறிப்பாக இலங்கையின் அரச புலனாய்வு திணைக்களத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட சுரேஷ் சாலை தொடர்பான 25 பக்கங்களை கொண்ட அறிக்கை ஒன்றை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் சில தினங்களுக்கு முன்பாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றது. அந்த அறிக்கையின்படி பிரதானமாக சுரேஷ் சாலை மீது 3 குற்றச்சாட்டுக்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுமத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்பும் வகையிலே சுரேஷ் சாலை செயற்பட்டார் என்பதே அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. குறிப்பாக வவுனதீவு தாக்குதல் சம்பவம் மற்றும் சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு சம்பவங்களில் திசை திருப்பி விசாரணையை நடத்தினார் என்பது முதலாவது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இரண்டாவது குற்றச்சாட்டு, ஈஸ்டர் தாக்குதல்தாரிகளுக்கு தேவாலயங்களை அடையாளப்படுத்தி கொடுத்தல், குறிப்பாக கட்டுவப்பட்டிய தேவாலயம் அமைவிடங்கள் தொடர்பாக சுரேஷ் சாலை தகவலை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு இரண்டாவதாக சுமத்தப்படுகின்றது. மூன்றாவதாக சுரேஷ் சாலை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல்தாரிகளின் ஒருவராக கருதப்படும் சாரா ஜஸ்மின் இந்த தாக்குதலிலே உயிரிழந்தார் என்று சொல்லி அதனுடைய மரபணு சோதனை நடத்தப்பட்டதில் இல்லை அவர் உயிரிழக்கவில்லை என்று சொல்லி அந்த மரபணு சோதனையில் ஒத்துப்போகாத நிலை ஏற்பட்டும் கூட, 2 தரம் ஏற்பட்டும் கூட, 3ஆம் தரமும் அந்த சோதனையை நடத்துவதற்கு அவர் பணித்தார் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சாரா ஜஸ்மின் தப்பிச் செல்லவில்லை, எந்த தாக்குதல்தாரியும் தப்பிச் செல்லவில்லை, எல்லாருமே இதில் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த விசாரணையை அவர் மழுங்கடிக்க முற்பட்டார் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்களம் குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த விடயம் தொடர்பாக பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம எரிமண்ணை ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக ISIS தீவிரவாதிகளுடன் தொடர்பு கொண்டுள்ள சக்ரான் குழுவினர் என்று சொல்லி அமெரிக்க புலனாய்வு பிரிவே கருத்து வெளியிடும் போது அப்பேற்பட்ட தீவிரவாதிகளுக்கு, அதுவும் இலங்கையில் பிறந்தவர்களுக்கு கட்டுவாப்பட்டிய தேவாலயம் எங்கிருப்பென்றது என்று தெரியாமல் அதனை காட்டுவதற்கு சுரேஷ் சாலை வேண்டுமா என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த நிலையிலே சுரேஷ் சாலை தொடர்பாக தான் அவரை சிறையில் சென்று பார்த்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பிவித்துரு ஹெலவ உரிமையவின் தலைவருமான உதய கமன்பில ஒரு கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த நாட்டுக்காக பாடுபட்ட எமது குடும்பத்திற்கும் எனக்கும் தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பாக சுரேஷ் சாலை தன்னிடம் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி உதய கம்மன்பில கருத்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயத்தை யாரும் நம்பாவிடில் அப்போது தாங்கள் சிறையில் பார்த்த பொழுது சிறைச்சாலை காவலர்கள் 2 பேர் குறிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியும் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இன்னும் அவர் ஒருபடி மேல் சென்று தங்களுடைய குடும்பத்திலே தந்தை பேரன் எல்லோருமே இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் என்று சொல்லியும் தமது சகோதரர்களில் ஒருவர் தற்போதும்
இராணுவத்தில் அதிகாரியாக பணியாற்றுகிறார் என்று சொல்லியும், இன்னொருவர் போரிலே உடல் அங்கவீனமுற்று தற்போது இருப்பதாகவும் அவர் தெரிவித்து, தங்களுக்கும் தன்னுடைய குடும்பமும் இவ்வாறு நாட்டுக்காக பாடுபட்ட போது தாங்கள் இவ்வாறு சந்தேக கண்கொண்டு இந்த நாட்டினால் தற்போது பார்க்கப்படுவதாக அவர் கவலை வெளியிட்டிருப்பதாக உதய கமன்பில தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க, சுரேஷ் சாலே இந்த தாக்குதல், ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற சமயத்தில் அவர் நாட்டில் இருக்கவில்லை. ஆகவே நாட்டிலே இருக்காத ஒருவரை ஒரு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்பு படுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களம் செயற்படுவதாக சுரேஷ் சாலே தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வாதம் புரிகின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும் சுரேஷ் சாலே விவகாரம் ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட பலரது பல பின்னணிகளை அம்பலப்படுத்தும் என்பது எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. குறிப்பாக ராஜபக்ஷ தரப்பின் மீளெழுச்சிக்கு ஈஸ்டர் தாக்குதல் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பலராலும் நம்பப்படும் நிலையில் அதற்கு பிரதியுபகாரமாகவே சுரேஷ் சாலேவிற்கு அரச புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டதாக நம்பப்படும் நிலையில் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அந்த 3 குற்றச்சாட்டுக்களும் அதற்கு வலுச்சேர்ப்பதாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் பல முக்கியமான விடயங்களை பார்த்தோம். அந்த வகையில் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.